ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இது வந்து டியூஸ்டே எடுத்த விலாக் தான். டியூஸ்டே மதியானம் லஞ்சுக்கு எக் ரைஸ் பண்ணலான்னு சொல்லி தான் பிளான் பண்ணியிருந்தேன். அதுக்கு ரைஸ் குக்கரில் வேக வச்சு எடுத்துட்டேன். ஒரு பேனில் வந்து 2 எக்கு, ஒரு வெங்காயம், ஒரு பச்சை மிளகா சேர்த்துட்டு அது கூட கேரட், பீன்ஸ், அப்புறம் வந்து முட்டைக்கோஸ் சேர்த்து நல்லா ஃப்ரை பண்ணிக்கிட்டேன். முட்டைக்கோஸ் கொஞ்சம் ஃப்ரை ஆனதுக்கப்புறம் அது கூட ஒயிட் ரைஸ் ஆட் பண்ணிவிட்டு அதுக்குரிய மசாலாஸ் வந்து ஆட் பண்ணோம். நான் பெப்பர் மட்டும்தான் ஆட் பண்ணிக்கிட்டேன். நெக்ஸ்ட் வந்து வினிகர் கொஞ்சம் வீட்டில் இருந்தது, அது ஒரு அரை ஸ்பூன் வந்து ஆட் பண்ணிக்கிட்டேன், ஏன்னா சோயா சாஸ்க்கு பதிலாக. ஃபைனலாக வந்து ஒரு அரை ஸ்பூன் கரம் மசாலா ஆட் பண்ணி அது வந்து நல்லா ஃப்ரை பண்ணி இறக்குனேன். எக் ரைஸ் வந்து ரெடி. மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு பார்த்தீங்கன்னா தோசை தான் ஊற்றிருந்தேன். தோசைக்கு தொட்டுக்கிறதுக்கு பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி கொஞ்சம் சாம்பார் இருந்தது. கார சட்னி மட்டும் அரைச்சிட்டு சாம்பார், கார சட்னி, தோசை வச்சு தான் மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிட்டோம். நெக்ஸ்ட்டு வந்து ஸ்நாக்ஸ்க்கு வந்து கிட்னி பீன்ஸ் வந்து நைட்டே ஊற வச்சுருந்தேன். அதை பாயில் பண்ணி எடுத்துகிட்டு கடுகு, உளுந்த பருப்பு, வெங்காயம், பச்சை மிளகா போட்டு தாளித்து என்னோடய ஹஸ்பண்டுக்கு ஸ்நாக்ஸ்க்கு அதான் கொடுத்து விட்டுருந்தேன். என்னோடய வீடியோஸ் வந்து 3 டேஸாக எடுக்கல, அதனால தான் ஓல்டு வீடியோ வந்து அப்லோட் பண்ணுறேன். என்னோடய பேபிக்கு வந்து ஹை ஃபீவராக இருக்கனால நான் வீடியோஸ் எதுவுமே எடுத்து போட முடியல. ஸோ நாளைக்கு நம்ம இன்னொரு வீடியோவில் பார்க்கலாம். டாடா, பை.